கண்ணியத்திற்குரிய முஃமினீன்களே, இன்னும் சில தினங்களில் சிறந்த மாதம், புனிதமான மாதம் என்று அல்லாஹும் அவனுடைய தூதரும் நமக்கு அடையாளம் காட்டி தந்த துல்ஹஜ்ஜினுடைய மாதத்தை நாம் துவங்க இருக்கிறோம். இந்த துல்ஹஜ்ஜினுடைய மாதம் என்பது பல்வேறு நபிமொழிகளின் வாயிலாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த துல்ஹஜ்ஜினுடைய மாதத்தை, அதிலும் குறிப்பாக முதல் 10 நாட்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகப்படியான இபாதத்துகளோடு கடந்திருக்கிறார்கள் என்பதை வரலாறுகளிலே பார்க்க முடிகிறது. நிறைய சஹாபிகள் துல்ஹஜ்ஜினுடைய மாதத்தை பற்றி பேசுகிற போது வீணாக்கி விடாதீர்கள், வழமையாக கடந்து விடாதீர்கள். காரணம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாட்களை வீணடித்து விடக்கூடியவனுக்கு கேடுதான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்கிற நபிமொழிகளை பார்க்க முடிகிறது. துல்ஹஜ்ஜினுடைய இந்த 10 நாட்கள் மற்ற நாட்களை விட அதிகமாக இபாதத்து செய்வதற்கும், அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்வதற்கும், தஹ்லீல் செய்வதற்கும், அல்லாஹ்வை அதிகமாக புகழ்வதற்கும் வணங்குவதற்குமான மாதம் என்று நமக்கு அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. மார்க்க அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், ரமலானுடைய கடைசி 10 நாட்களுடைய இரவு மிகச் சிறந்தது என்று சொன்னால், துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாட்களுடைய பகலும் ரமலானுடைய இரவுக்கு நிகரானது என்று சொல்லுகிறார்கள். ரமலானுடைய மாதத்தை நாம் எப்படி கண்ணியப்படுத்தி இருக்கிறோம்? மற்ற 11 மாதங்களை விட கொஞ்சம் கூடுதலான இபாதத்துகளை அதில் செய்திருக்கிறோம், கூடுதலான ஒழுக்கத்தை அதில் கடைபிடித்திருக்கிறோம், தூக்கத்தை தொலைத்திருக்கிறோம். நம்மளுடைய நல்ல அமல்களிலே ஒரு முன்னேற்றத்தை அந்த 10 நாட்களில் இரவுகளில் நாம் கண்டிருக்கிறோம். சுருக்கமாக சொல்ல போனால், ரமலானுடைய கடைசி 10 நமக்கு மற்ற இரவுகளை போன்று இருந்ததில்லை. நிறைய இபாதத்து செய்கிறோம், ஒரு தனி முக்கியத்துவம் தருகிறோம். அதுபோல மார்க்கறிஞர்கள் சொல்லுகிறார்கள், துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாட்களுடைய பகலும் அந்த மரியாதை கொடுக்கப்பட வேண்டும் என்கிறார்கள். சிறந்த 10 பகல்கள், அதிகமாக இபாதத்து செய்ய வேண்டிய 10 பகல்கள் என்று மார்க்க அறிஞர்கள் நமக்கு சொல்லுகிற சமயத்தில், இந்த 10 நாட்களை, இந்த 10 பகல்களை எப்படி நாம் கண்ணியப்படுத்த போகிறோம், என்னென்ன இபாதத்துகளை செய்ய இருக்கிறோம் என்பதை திட்டமிட வேண்டிய கடமை நம்ம எல்லோருக்கும் உண்டு. கண்ணியத்திற்குரியவர்களே, பகல் நேரம் நாம் நம்மளுடைய வாழ்வாதாரங்களை தேடிக்கொள்வதற்கான நேரம் என்றாலும் கூட, மற்ற நாட்களை விட கொஞ்சம் கூடுதலாக எதையாவது ஒரு நல்ல அமல்களை செய்வதற்கான முடிவுகளை நாம் இருக்க வேண்டும். துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாட்களில், இந்த முதல் 10 நாட்களில் காலை சூரிய உதயத்திற்கு பின்னால் அதை கண்ணியப்படுத்தும் விதமாக ஒரு 4 ரக்காத் நஃபில் தனிப்பட்ட முறையில் நான் தொழுவேன், ஒரு முடிவெடுத்துக் கொள்ளலாம். அல்லது இந்த துல்ஹஜ்ஜினுடைய 10 நாட்களில் ஒரு குர்ஆனை ஓதி முடிக்க வேண்டும், ஒரு முயற்சி எடுத்துக்கொள்ளலாம். சுருக்கமாக சொல்லுவதானால், நம்மால் என்ன முடியுமோ நம்முடைய நேரங்களுக்குள்ளாக ஒரு இபாதத்தை தனிப்பட்ட முறையில் இந்த 10 நாட்களை கண்ணியப்படுத்தும் விதமாக நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டிய கடமை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் வாழ்த்தையின் வழியாக நமக்கு உண்டு. எனவே இந்த துல்ஹஜ்ஜினுடைய 10 நாட்களுடைய சிறப்பை உணர்ந்து நாம் அதில் செயலாற்ற வேண்டும். அதே போல இந்த துல்ஹஜ்ஜினுடைய இந்த 10 நாட்களில்தான் இந்த மார்க்கம் நமக்கு சொல்லி தந்திருக்கக்கூடிய, வழிகாட்டி இருக்கக்கூடிய, ஷரீஅத்தினுடைய 5வது கடமையாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஹஜ்ஜினுடைய காரியம் நமக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. வேறு எந்த நாட்களிலேயும் ஹஜ்ஜு செய்ய முடியாது. ஒருவர் என்ன செய்யலாம்? எல்லா நாட்களிலேயும் தொழுக முடியும், எல்லா நாட்களிலேயும் சதகாக்கள், தான தர்மங்கள் செய்ய முடியும், நாம் விரும்பிய நாட்களிலே நோன்பு நோற்றுக்கொள்ள முடியும். ஆனால் ஒருவர்
ஹஜ்ஜினுடைய நியத்திலே ஹஜ்ஜு செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவர் இந்த ஹஜ்ஜினுடைய 5 நாட்களை தவிர்த்து வேறு எந்த நாட்கள் அவர் ஹஜ்ஜினுடைய நியத்தில் எதை செய்தாலும் அது ஹஜ்ஜாக ஒப்புக்கொள்ளப்படாது. அப்பேற்பட்ட சிறப்பிற்குரிய 5 நாட்கள் இந்த துல்ஹஜ்ஜினுடைய மாதத்தில் தான் இருக்கிறது. நாம் செய்யக்கூடிய எல்லா அமல்களிலேயும் வித்தியாசமான ஒரு அமல் ஹஜ் என்பது. ஒரு மனிதன் தன்னுடைய அடிமைத்தனத்தை, உச்சக்கட்ட அடிமைத்தனத்தை ரப்பிடத்திலே ஒப்படைப்பதற்கான ஒரு வாய்ப்பு ஹஜ்ஜினுடைய அமல் தருகிறது. எத்தனையோ இபாதத்துகளை எடுத்து பார்க்கிறோம். தொழுகை நமக்கு கடமையாக்கப்பட்டிருந்தாலும் சில வெளிப்புற காரணங்களை, அறிவியல் காரணங்களை தொழுகைக்கு நாம் கற்பித்து விட முடியும். இணையதளங்களில் தேடி பார்த்தால் 5 நேரங்கள் ஒரு நாளைக்கு தொழுவதின் மூலமாக அறிவியல் ரீதியாக ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய உடல் ஆரோக்கியங்களும் நன்மைகளும் என்கிற தலைப்பில் ஏராளமான கட்டுரைகள் உண்டு. அது ஒரு உடற்பயிற்சிக்கு சமமானது. 5 நேரம் சரியாக தொழக்கூடியவர்களுக்கு இன்னென்ன நன்மைகள் கிடைக்கிறது. முஸ்லிம்கள் அல்ல, மாற்று மதத்தவர்கள் எழுதியிருக்கிறார்கள். தொழுகையை பற்றி ஏராளமான கட்டுரைகள் உண்டு. அதனால் என்ன நன்மை? தொடர்ந்து நின்று கொண்டே இருக்கக்கூடிய ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு 5 வேளை பல முறை சஜதாவின் மூலமாக தன்னுடைய மூளைக்கான இரத்த ஓட்டத்தை சரியாக கொடுக்கிறார். அதனால் அவருடைய மூளை நரம்பு சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் பாதுகாக்கப்படுகிறது என்பதெல்லாம் தொழுகையை பற்றி மாற்று மதத்தவர்கள் எழுதி வைத்திருக்கக்கூடிய அறிவியல் ஆய்வு கட்டுரைகள். இப்படி தொழுகைக்கு ஒரு வெளிப்புற காரணத்தை சொல்லிவிட முடியும். சதகாக்கள், தான தர்மங்கள் சொல்லவே வேண்டியதில்லை. அது ஒரு மனிதனுடைய அடிப்படை பண்பு. அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் உள்ள எவரும் தன்னுடைய பொருளாதாரத்தை ஏழைகளுக்கு வழங்கத்தான் செய்வார்கள். அதற்கும் ஆய்வு கட்டுரைகள் உண்டு. நாம் நோக்கக்கூடிய நோன்பு நோற்பதின் காரணத்தினால் ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய உடல் ஆரோக்கியம், என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் அவனை விட்டும் அகலுகிறது, என்னென்ன ஆரோக்கியங்களை அவன் பெற்றுக்கொள்கிறான். ஆயிரக்கணக்கான கட்டுரைகள் உண்டு இணையதளங்களில். இப்படி நோன்பிற்கு ஒரு காரணத்தை கற்பித்து விட முடியும். நாம காரணத்தை பார்த்து எந்த இபாதத்தையும் செய்யறதில்லை. தொழுகைக்கு அறிவியல் காரணங்களை பார்த்து நாம் தொழுவதில்லை. அல்லாஹ் தொழ சொன்னான், தொழுகிறோம். ஆனால் அதற்கு அறிவியல் காரணங்கள் உண்டு. நோன்பு வைக்க சொன்னால் நோன்பு வைக்கிறோம். அதற்கும் சில வெளிப்புற காரணங்கள் நமக்கு நன்மையை தருகிறது. ஆனால் இந்த ஹஜ்ஜினுடைய துல்ஹஜ்ஜினுடைய இந்த மாதத்தில் செய்யப்படுகிற கஅபத்துல்லாவிற்கு புறப்பட்டு போய் அந்த மண்ணில் இருந்து கொண்டு செய்யப்படக்கூடிய சில காரியங்களில் அதை அறிவோடு ஒரு மனிதன், ஒரு முஸ்லிம் உரசி பார்த்தான் என்று சொன்னால் அவன் முஸ்லீமாக இருக்க முடியாது. ஒரு முஸ்லிம் ஹஜ்ஜினுடைய காரியங்களை, ஹஜ்ஜினுடைய இபாதத்தை, ஹஜ்ஜினுடைய கிரியைகளை தன் அறிவோடு உரசி பார்த்து ஒரு ஆய்வு கட்டுரை எழுத ஆரம்பித்தால் அதை எழுதி முடிக்கிற போது அவன் முஸ்லீமாக இருக்க முடியாது. ஏனென்று சொன்னால் அறிவிற்கும் அந்த செயல்பாட்டிற்கும் கிஞ்சிற்றும் கொஞ்சம் கூட எந்த விதமான அறிவியல் பூர்வமான காரணங்கள் இல்லை என்பதுதான் நிதர்சனம். அதனால் தான் அதற்கு அம்ரே தஅப்புதி என்று மார்க்கத்திலே சொல்லி இருக்கிறார்கள். அம்ரே தஅப்புதி என்று சொன்னால் அடிமைத்தனத்தை உச்சகட்டமாக காட்டக்கூடிய ஒரு இபாதத். ஏன், எதற்கு, எப்படி, எந்த விதமான கேள்விகளும் இல்லாமல் சொன்னார் எனவே நான் செய்தேன் என்கிற அந்த ஒற்றை காரணத்தை வைத்துக்கொண்டு செயலாற்றப்படுகிற இபாதத்திற்கு அம்ரே தஅப்புதி என்று சொல்லுவார். பிச்சைக்காரனை போல் மேலே ஒரு ஆடை, கீழே ஒரு ஆடை உடுத்துக்கொண்டு புறப்படுகிறோம். ஏன் இந்த ஆடையை உடுத்த வேண்டும்? தைக்கப்பட்டிருக்க கூடாது. ஏன் தைக்கப்பட்டிருந்தால் என்ன தவறு? தைக்கப்பட்ட ஆடை தானே ஒரு மனிதனுக்கு அழகாய் தெரியும், ஒரு மனிதனுக்கு அழகை கூட்டி தரும், ஒரு மனிதனுக்கு பாதுகாப்பாக அமையும். ஒரு மனிதனுடைய மானத்தை மறைப்பதற்கு தைக்கப்படாத ஆடையை விட தைத்த ஆடைகள் தானே ரொம்ப ஏற்றமானது என்று அறிவு சொல்லுகிறது. ஆனால் மார்க்கம் சொல்லுகிறது ஒரு ஜனாசாவை போல. ஜனாசாவிற்கு கூட 3 துணிகள் உண்டு. மேலாடை, கீழாடை, மொத்தமாய் பொதிந்து கொள்வதற்கென்று ஒரு முழு துணி. ஜனாசாவை விட கேவலமாக,
ஜனாசாவை விட கொஞ்சம் தரம் தாழ்ந்து ஒரே ஒரு மேலாடை ஒரே ஒரு கீழாடையை உடித்து கொண்டு ஹஜ்ஜினுடைய நீயத்தில் நீ புறப்பட வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுகிறது. ஏன் சொன்னார்கள்? எதற்கு சொன்னார்கள்? ஏன் இந்த ஆடையை நான் உடுத்த வேண்டும்? எதற்கு வெள்ளை நிறமாக இருக்க வேண்டும்? ஒரு வண்ண நிறத்திலோ ஒரு கலரிலோ நான் போட்டுக்கொண்டால் என்ன தவறு என்று தன்னுடைய அறிவை சிந்திக்க விடாமல் புறப்படுகிற அந்த இடத்தில் தான் ஒரு மனிதனுடைய உச்சக்கட்ட அடிமைத்தனம் வெளிப்படுகிறது. கஅபாவிற்கு போகிறோம், சை செய்கிறோம். நம்முடைய ஹஜ்ஜினுடைய முக்கியமான காரியங்களில் அமல்களில் ஒன்று சை. சஃபாவிலிருந்து மர்வாவிற்கு ஓட வேண்டும். அல்லாஹ்விற்காக வேண்டி தியாகத்தை சுமக்கக்கூடிய எவரும் இந்த உலகத்தில் கியாமத் நாள் வரை அவர் நினைவு கூறப்படுவார் என்பதற்கு பாத்தியமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுடைய மனைவி அல்லாஹ்விற்காக வேண்டி அந்த தியாகத்தை எடுத்துக்கொண்டார்கள். தன்னுடைய மகனாருக்கு தண்ணீரை தேடி சஃபாவிலிருந்து மர்வாவிற்கும் மர்வாவிலிருந்து சஃபாவிற்கும் ஓடினார்கள். தியாகத்தை கபூல் செய்து கொண்ட ரஹ்மான் அதை மறுமை நாள் வரை கியாமத் நாள் வரை இந்த உம்மத்திற்கு ஒரு அமலாகவே மாற்றி தந்தான். இங்கே நாம் யோசிக்கிறோம், அந்த அம்மையார் தண்ணியை தேடுவதற்காக வேண்டி ஓடினார்கள். கானல் நீரை பார்த்தார்கள், தண்ணீரை போன்று தெரிந்தது, ஓடினார்கள். நாம சஃபாவிலே கையில் தண்ணீர் பாட்டிலை வைத்துக் கொண்டு ஓடுகிறோம். முழுக்க முழுக்க குளிரூட்டப்பட்ட இடம், கையிலே தண்ணீர் பாட்டில் இருக்கிறது. தேவையான உணவு வகைகளை நாம் எடுத்துக்கொண்டு போகிறோம். எல்லா சகல வசதிகள் இருந்தும் கூட சஃபாவிலிருந்து மர்வாவிற்கு கிட்டத்தட்ட ஒரு 600-700 மீட்டர். 7 முறை நாம் சஃபாவிலிருந்து மர்வாவிற்கும் மர்வாவிலிருந்து சஃபாவிற்கும் ஓடினால் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4.5 to 5 கிலோமீட்டர் எந்த காரணமும் இல்லாமல் நாம் ஓடுகிறோம். அதுவும் பச்சை விளக்கு பகுதிக்கு வந்தால் சாதாரண நடையை விட கொஞ்சம் ஓட வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு அங்கே அறிவுறுத்துகிறது. ஹாஜரா அம்மையார் அங்கே கொஞ்சம் வேகமாக ஓடினார்கள். அவர்கள் ஓடினார்கள். அன்றைக்கு அவர்களுக்கு தேவை இருந்தது. இன்றைக்கு குளிரூட்டப்பட்ட அந்த பகுதியிலே கையிலே தண்ணீர் பாட்டிலை வைத்துக்கொண்டு தேவையான எல்லா உணவு வகைகளையும் கையில் இருப்பு வைத்திருப்பதுடன் நான் ஏன் ஓட வேண்டும்? நான் எதற்கு ஓட வேண்டும்? எதற்கு 7 முறை சஃபாவிலிருந்து மர்வாவிற்கு போகிறேன், மர்வாவிலிருந்து சஃபாவிற்கு வருகிறேன்? யாராவது ஒரு ஹாஜி இடத்துல போய் கேட்டீங்கன்னு சொன்னால் சொல்லி இருக்கிறாங்க, இப்படி செய்யணும்னு சொல்லி மார்க்கம் சொல்வதாக சொல்கிறார்கள், அதனால் போகிறோம். அங்கே எல்லோரும் அறிவை கலட்டி வைத்து விட்டுத்தான் இபாதத்து செய்கிறார்கள். ஹஜ்ஜுங்கிறது அப்படி ஒரு மகத்துவமான, சுருக்கமாக சொல்ல போனால் இப்லீஸுக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு நீ சஜ்தா செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் எப்படி உத்தரவிட்டானோ அதே போன்ற ஒரு உத்தரவுதான் இந்த உம்மத்திற்கு வழங்கப்பட்டிருக்கிற ஹஜ்ஜினுடைய உத்தரவு. அவன் அங்கே அறிவை யூஸ் பண்ணான். சஜ்தா உனக்கு சொந்தமானது, இபாதத்து உனக்கு சொந்தமானது. நான் உன்னை மட்டும்தான் வணங்குவேன், உனக்கு மட்டும்தான் சஜ்தா செய்வேன். இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு நான் சஜ்தா செய்ய மாட்டேன், உனக்கு எவ்வளோ நாளும் செய்கிறேன், இவருக்கு செய்ய மாட்டேன். சஜ்தா எனக்கு சொந்தமானது தான், ஆனால் உத்தரவிடுவது யார்? சஜ்தா செய்யுமாறு சொல்லக்கூடியவர் யார்? நான் சொல்கிறேன் நீ செய், இல்லை சஜ்தா உனக்கு தான் செய்வேன், அவனுக்கு செய்ய மாட்டேன். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு நான் சஜ்தா செய்ய மாட்டேன். அறிவை பயன்படுத்தினான். இன்றைக்கு இருக்கக்கூடிய ஹாஜிமார்கள் அல்லாஹ் சஃபாவிலிருந்து மர்வாவிற்கு ஓடச் சொன்னான், ஓடுகிறோம். ஏன் ஓடச் சொன்னான்? எதற்கு ஓடச் சொன்னான்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் அந்த சமயத்திலே தூரத்திலிருந்து தன்னை வழிகெடுப்பதற்காக வேண்டி ஷைத்தான் வந்தபோது அவனை விரட்டுவதற்காக வேண்டி கல்லை தூக்கி எறிந்தார்கள். இன்றைக்கு அதே இடத்தில் ஷைத்தான் இருக்கிறானோ இல்லையோ, அடையாளமிடப்பட்டிருக்கிற அந்த இடத்தில் நானும் கல்லெறிய வேண்டும், 70 கற்கள் எறிய வேண்டும், இன்ன நேரத்திற்குள் நான் போய் எறிய வேண்டும், இத்தனை நாட்கள் நான் எறிய வேண்டும், கூடுதலாக ஒரு நாள் தங்கிவிட்டால் அப்பொழுதும் நான் எறிய வேண்டும். இதற்கு நான் எறிய வேண்டும். அங்கு யாரும் இல்லாத போது எதற்கு நான் இங்கே கல்லை எறிய வேண்டும்? இதற்கும் அறிவுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது?
அல்லாஹ் சொன்னான், பெருமானார் சொன்னார்கள், எனவே நான் செய்கிறேன். கஅபாவை சுற்றச் சொன்னார்கள், தவாஃப் செய்ய சொன்னார்கள். சிலை வணக்கம் என்பது மார்க்கத்தில் எந்த இடத்திலேயும் அனுமதிக்கப்படாத ஒரு காரியம். ஆனால் வெளிப்புற தோற்றத்தில் ஒரு கல்லை அவர்கள் சுற்றுகிற போது யாராவது மாற்று மதத்தவர்கள் நம்மிடத்தில் பகுத்தறிவை பற்றி பேசினாலும் கூட நம்மிடத்தில் பதில் இல்லை. சிலையை வணங்கக்கூடாதுன்னு சொல்றீங்க, சரி. படைத்த கடவுளைத்தான் வணங்க வேண்டும் என்கிறீர்கள், சரி. நீங்கள் ஏன் கஅபாவை சுற்றுகிறீர்கள் என்று கேட்டால், சுற்றச் சொன்னார்கள், அதனால் சுற்றுகிறோம் என்கிற பதிலை தவிர்த்து ஒரு முஸ்லிமிடத்தில் வேறு எந்த பதிலையும் எதிர்பார்க்க முடியாது. அல்லாஹ் தவாஃப் செய்ய சொன்னான், பெருமானார் தவாஃப் செய்ய சொன்னார்கள், எனவே நாங்கள் தவாஃப் செய்கிறோம். எவ்வளவு செய்யணும்? 7 சுற்றுக்கள் சுற்ற வேண்டும். இந்த இடத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும், இந்த டைரக்ஷனில் தான் சுற்ற வேண்டும் என்று ஒவ்வொன்றும் வழிகாட்டப்பட்டிருக்கிறது. ஏன், எதற்கு, அதனுடைய பின்னணியில் இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன, எதையும் நாம் யோசிப்பதில்லை. கண்ணியத்திற்குரிய முஃமினீன்களே, ஒரு முஃமினுடைய வாழ்க்கையில் தன் ரப்பிடத்திலே இந்த உச்சக்கட்ட அடிமைத்தனத்தை வெளிப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு அமைவது என்பது சாதாரணமானதல்ல. அதனால் தான் சொல்லுகிறோம், ஹஜ்ஜினுடைய பாக்கியம் வழங்கப்படுவது சாதாரணமான பாக்கியம் அல்ல. அது ஒருவருக்கு ஹஜ்ஜினுடைய பாக்கியம் வழங்கப்படுகிறது என்று சொன்னால், அங்கே இப்லீஸுக்கு வைக்கப்பட்ட அதே தேர்விற்கு இவர் தயாராகிறார் என்று பொருள். அங்க ஷைத்தான் தோத்துட்டான், இங்க நான் ஜெயிக்க போறேன்னு சொல்லிக்கிட்டு புறப்பட்டு போறார் ஹாஜி. அல்லாஹ் அவனுக்கு வழங்கி இருக்கக்கூடிய மாபெரும் பாக்கியம். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்று சொல்லி புறப்படுகிற அந்த வார்த்தை சாதாரணமான வார்த்தையா? ரப்பியே, கிளம்பி விட்டேன், புறப்பட்டு விட்டேன், சரணடைந்து விட்டேன் என்று சொல்லி கொண்டு போறாரே, சாதாரணமான வார்த்தையா? ஷரியத்துடைய சட்டம் என்ன தெரியுமா? தல்வியா ஒருவர் சொல்லிக் கொண்டிருக்கிற போது, அவர் தல்வியா சொல்லிக் கொண்டிருக்கிறாள் என்று தெரிந்திருக்கும் சூழலில் அவருக்கு சலாம் சொல்வதை கூட மார்க்கம் தடை செய்கிறது. ஏன்னா அவன் அல்லாஹ்க்கு பதில் சொல்லிட்டு இருக்கிறான், அவனை நீ போய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. தல்வியா சொல்லுகிறார் என்று தெளிவாக தெரிந்தால் அவருக்கு சலாம் சொல்வதற்கு மார்க்கம் தடை செய்கிறது. ஒருவேளை தெரியாம சொல்லிட்டார் என்று சொன்னால், தல்பியாவை நிறைவு செய்யாமல் அந்த சலாத்திற்கு பதில் சொல்வது இவருக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஹாஜிக்கு லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒருத்தர் சலாம் சொல்லிட்டார், வலைக்கு சலாம்னு சொல்லக்கூடாது, முடிக்கணும். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக் முடிச்சிட்டு அவருக்கு பதில் சலாம் சொல்ல வேண்டும் என்று மார்க்கம் சட்டம் சொல்லுகிறது என்று சொன்னால், ஒரு ஹாஜி இஹ்ராமை கட்டிவிட்டு ஹஜ்ஜினுடைய நியத்தில் ரப்பினுடைய கோட்டையை நோக்கி புறப்படுகிற அந்த பயணத்தில் உச்சரிக்கப்படுகிற தல்பியாவினுடைய வார்த்தை சாதாரணமானதல்ல. தன்னை உலகத்திலேயே ஆக ஒரு பிச்சைக்காரனை விட கீழ்த்தரமாக காட்டிக்கொண்டு புறப்படுகிறார் ஒரு ஹாஜி. கிட்டத்தட்ட ஒரு ஜனாசா போறதுக்கு சமம்தான். இங்கிருந்து போகும்போது எல்லாத்திட்டையும் சொல்லிட்டு, கடன் இருந்தால் கடன்களை அடைச்சிட்டு, யாரை கூடயாவது உறவு முறிச்சிருந்தா உறவு முறைகளிடத்தில் பேசி மன்னிப்புகளை எல்லாம் கேட்டுவிட்டு புறப்பட்டு இன்றைக்கு என்ன செய்கிறார் ஒரு ஹாஜி செல்வது என்பது கிட்டத்தட்ட ஒரு மறுமைக்கான பயணத்தை போல, உலகத்தை துறந்து கபருடைய வாழ்க்கைக்கு செல்வதை போல, ஜனாசா எப்படி கஃன் துணியோடு புறப்பட்டு போகிறதோ அதுபோல ஒரு ஹாஜி ரப்பை நோக்கி புறப்பட்டு போகிறார். அம்ரே தஅப்புதியை நிறைவேற்றுவதற்காக வேண்டி. ரப்பு சொன்னான், ஏன் சொன்னான், எதற்கு சொன்னான், என்ன காரணத்திற்காக சொன்னான், எதையும் நான் எதிர்பார்க்கவில்லை. ரப்பு சொன்னான், நான் செய்கிறேன் என்று அவர் புறப்பட்டு போகிற அந்த பாக்கியம் சாதாரணமான பாக்கியம் அல்ல. ஆசைப்பட வேண்டும். கல்பு முழுக்க அந்த கஅபாவினுடைய ஆசை நிறைந்திருக்க வேண்டும். இறை காதலர்களுடைய கோட்டை அந்த மண் சாதாரணமான மண் அல்ல. அதன் மீது மஹப்பத் இருக்கிறவர்களுக்கு தான் அந்த வாய்ப்பினை அல்லாஹ் வழங்குவான். இன்னைக்கும் நீங்க கஅபா ஷரீஃப் ஹரமுக்கு போய் பக்கத்தில் பார்பர் ஷாப் வைத்திருக்கக்கூடிய, சலூன் கடை வைத்திருக்கக்கூடியவர்களிடத்திலே பல நபர்களிடத்திலே கேட்டு பாருங்கள், ஹஜ்ஜு செய்யாதவர்கள் நிறைய பேர் உண்டு. வருடம் முழுக்க அங்கிருந்து அடுத்தவர்களுக்கு முடிவெட்டி கொண்டிருக்கிறார்கள், முடியை திருத்தி கொண்டிருக்கிறார்கள், தலைமலித்து கொடுக்கிறார்கள். ஆனால் ஹஜ்ஜினுடைய காலகட்டங்களில் அவர்களில் பல நபர்களுக்கு இன்னமும் ஹஜ்ஜு செய்யக்கூடிய பாக்கியம் கிடைக்கவில்லை என்கிற உண்மை. ஹஜ்ஜி என்பது காசு பணம் இருந்தால் உடனே புறப்பட்டு போய்விடலாம் என்பதற்கான விஷயம் அல்ல. அல்லாஹ்விடமிருந்து அனுமதி வேண்டும்.
ரப்பு நம்மை புறப்படுவதற்கான அனுமதியை ரப்பு நமக்கு கொடுக்க வேண்டும். காசு பணம் இருக்கிற எல்லாரும் ஹஜ்ஜு செஞ்சிட முடியாது. அடுத்த வருஷம் செஞ்சிருவோம்னு சொல்லி எதிர்பார்த்து கபருக்கு போய் சேர்ந்தவர்கள் எத்தனை பேர். கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த நமக்கும் அந்த காபாவிற்குமான அந்த உறவு சாதாரணமான உறவல்ல. அதனால தான் காபாவிலே போய் நின்று முதலாக காபாவை பார்க்கிற போது தொண்டை அடைத்து கொள்ளுகிறது, கண்கள் குளமாகி விடுகிறது. என்ன காரணம்? காபாவிற்கும் நமக்கும் ஒரு இரத்த பந்தம் இருக்கிறது, சொல்ல முடியாத ஒரு உறவு முறை இருக்கிறது. அல்லாஹ்விற்கும் நமக்குமான அந்த இடைப்பட்ட அந்த கயிறு, அந்த தொடர்பு. காபாவை பார்த்தவுடன் விம்மிக் கொண்டு நாம் அழுகிறோம் என்று சொன்னால் அந்த காதல், அந்த காபாவை பார்க்க வேண்டும், ரப்பிடத்திலே விருந்தாளியாக செல்ல வேண்டும் என்கிற அந்த ஆசை இருக்கக்கூடியவர்களுக்கு, அந்த துஆ இருக்கக்கூடியவர்களுக்கு தான் அல்லாஹ் அந்த பாக்கியத்தை வழங்குகிறான். கண்ணியத்திற்குரியவர்கள், எனவே ஹஜ்ஜு செய்வதற்கு ஆசைப்பட வேண்டும். உலகத்தில் வேறு எந்த இபாதத்தை கொண்டும் உச்சக்கட்ட அடிமைத்தனத்தை இவ்வளவு தூரம் காட்டிவிட முடியாது. 5 நேரம் தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், ஜக்காத்து கொடுக்கிறோம், ஏதாவது ஒரு காரணங்களை சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் எந்த காரணமும் சொல்ல முடியாமல் அல்லாஹ்விற்கு தன்னை முழுமையாக ஒப்படைப்பது. ஏன் ஜனாசா மாதிரி நாம் சொல்கிறோன்னு சொன்னால், ஜனாசாவை குளிப்பாட்டுறவங்க எந்த பக்கம் திருப்புறாங்களோ அந்த பக்கம் அது திரும்பிடும், அடம்பிடிக்காது. எந்த பக்கம் அவர்களை திருப்பி போட்டாலும் உடல் அந்த பக்கம் திரும்பிக் கொள்ளும். அதுபோல இங்கிருந்து ஜனாசாவினுடைய கஃனை போல 2 இஹ்ராம்களை கட்டிக்கொண்டு போகக்கூடிய ஒரு முஸ்லிம், ஒரு ஹாஜி கிட்டத்தட்ட ஜனாசாவிற்கு சமமானவர். அல்லாஹ்விடத்திலே தன்னை ஒப்படைத்து விட்டார். அல்லாஹ் எங்கே சுத்த சொல்கிறானா அங்கே அந்த உடம்பு சுத்திரும், அல்லாஹ் எங்கே ஓட சொல்கிறானா அங்கே ஓடிரும், அல்லாஹ் எங்கே அசைய சொல்கிறானோ அங்கே அசைஞ்சிரும். அங்கே நான் அசைய மாட்டேன், ஓட மாட்டேன், இதை நான் ஏன் செய்ய வேண்டும் என்று அடம்பிடிப்பதற்கான எந்த வழியும் அங்கே இல்லை என்கிற காரணத்தினால்தான் கஃனுக்கு நிகராக நாம் ஹஜ்ஜினுடைய இஹ்ராமை நாம் ஒப்பிடுகிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த பாக்கியம் நமக்கு வேண்டும் என்று சொன்னால் தொடர்ந்து ரப்பிடத்திலே நாம் கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும். அந்த ஹரமை சுற்றி இருக்கக்கூடியவர்களில் பல பேர் இன்னமும் ஹஜ்ஜு செய்யலைன்னு சொன்னால், அந்த ஹரமை விட்டும் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் தூரத்தில் இருக்கக்கூடிய இத்தனை ஏழைகளுக்கு அல்லாஹ் அந்த பாக்கியத்தை தந்து விடுகிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மன்னவர்கள் சொன்னதை போல அவர்கள் சப்தமிட்டார்கள், ஹஜ்ஜுக்கு அழைப்பு கொடுத்தார்கள். அழைப்பு கொடுங்கள், யார் யாருக்கெல்லாம் அந்த அழைப்பு போய் சேருகிறதோ, யாரிடத்திலே எல்லாம் அந்த அழைப்பு போய் சேருகிறதோ அவர்கள் எல்லோரும் ஹஜ்ஜுக்கு புறப்பட்டு வருவார்கள் என்கிற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுடைய வார்த்தை இங்கிருந்து புறப்பட்டு போகக்கூடிய ஒவ்வொரு ஹாஜிகளும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மன்னவர்களுடைய வார்த்தைக்கு பதிலளித்திருக்கிறார்கள் என்று பொருள். அந்த பட்டியலில் நாமும் சேர வேண்டும் என்று சொன்னால், சில இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு ஹஸரத் இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் தங்களுடைய கிதாபில் எழுதுகிறாங்க, காபா ஷரீஃபை பார்க்கணும், காபாவை தவாஃப் செய்யணும், ஹஜ்ஜு செய்யணும், உம்ரா செய்யணுங்கிற குறைந்தபட்ச ஆசை ஒரு முஸ்லீமுடைய கல்பில் இல்லைன்னு சொன்னால் அது அவனுடைய ஈமானம் சந்தேகத்திற்கு இடத்திலே இருக்கிறது. அவன் அதை பரிசோதனை செய்யணுங்கிறான். அது ஈமான் கேள்விக்குறியாக இருக்கிறது. நிஃபாக்கினுடைய அடையாளம் அது, முனாஃபிக் தனத்தினுடைய அடையாளம் அது. சின்ன வயசில் இருந்து எவ்வளோ வயது முதிர்ந்தவராக இருந்தாலும் சரி, அவருடைய கல்வியிலே காபாவை தரிசிக்க வேண்டும் என்கிற ஆசை இருந்து கொண்டே இருக்க வேண்டும். போகாதவர்களுக்கு எப்படியாவது போயிடணுங்கிற ஆசை, போனவர்களுக்கு மீண்டும் மீண்டும் போக வேண்டும் என்ற ஆசை ஈமான்தாரிகளுக்கு மட்டும்தான் இருக்குமே ஒழிய கஅபாவின் மீது உண்டான ஆசை குறைகிறது என்று சொன்னால் அது நிஃபாக்கினுடைய அடையாளம். இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, ஏற்கனவே நாம் நினைவுபடுத்தியதை போல ஹஜ்ஜு செய்வதற்கு வசதி உள்ளவர்கள் எவ்வளவு விரைவாக ஹஜ்ஜு செய்ய முடியுமோ, இந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள முடியுமோ அதற்கான காரியங்களில் அவர்கள் ஈடுபட வேண்டும். காசு பணம் இல்லாத எத்தனையோ பேர் இன்னைக்கு கண்கலங்கி கொண்டிருக்கிறார்கள். அடுத்த வருஷம் எப்படியாவது போயிடணும், அடுத்த வருஷம் எப்படியாவது யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் காசு பணம் வைத்திருக்கக்கூடிய எத்தனையோ நபர்கள் சின்ன சின்ன உலக காரணங்களுக்காக வேண்டி ஹஜ்ஜை தள்ளி போட்டு கொண்டிருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, மரணம் எந்த காலத்திலேயும் நாம் ஹஜ்ஜு செய்யும் வரை இது காத்திருக்காது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். மரணம் என்பது சீனியாரிட்டி பிரகாரம் வர்றதல்ல, யாரை எப்பொழுது வேண்டுமானாலும் அது தூக்கி கொண்டு போய்விடும். அதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க,
ஹஜ்ஜுக்கான வழி வந்துருச்சா உடனே செஞ்சிரு, இல்லைன்னா மௌத்து வந்துடலாம், நோய்வாய்ப்பட்டுடலாம், இருக்கிற காசு பணம் கரைஞ்சிடலாம், ஏதாவது ஒன்று ஆயிரும். அது நடக்கிறதுக்கு முன்னால் உங்களுடைய ஹஜ்ஜை நிறைவேற்றி விடுங்கள் என்கிற பெருமானாருடைய வார்த்தை இங்கே கவனிக்கத்தக்கது. கணியத்திற்குரிய முஃமினீன்களே, அந்த மகத்துவமான அம்ரே தஅப்புதி என்று சொல்லக்கூடிய தன்னுடைய அறிவை ஒதுக்கி வைத்துவிட்டு அல்லாஹ் சொன்னான் என்கிற ஒற்றை வார்த்தைக்காக வேண்டி ஒரு 5 நாட்கள் தூசி விடுந்த தலைபரட்டையாக வெயில் நின்று கொண்டு ஒரு பிச்சைக்காரனை விட கேவலமாக தன்னை ரப்பிடத்திலே ஒப்படைக்கக்கூடிய அந்த பாக்கியம் இந்த புனிதமான துல்ஹஜ்ஜினுடைய இந்த மாதத்தில் தான் நமக்கு அது வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே நாம் அதற்கு ஆசைப்பட வேண்டும். அதே போல் இந்த துல்ஹஜ்ஜினுடைய மாதத்தில் மிக முக்கியமான ஒன்று குர்பானியினுடைய விஷயம். குர்பானியினுடைய சட்டங்கள் உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஓரிரு விஷயங்களை மட்டும் கவனத்திற்கு கொண்டு வந்துட்டு நிறைவு செய்கிறேன். 1,92,200 ரூபாய் இன்னைக்கு இருக்கக்கூடிய 2026ஆம் ஆண்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய வெள்ளியினுடைய மதிப்பின் பிரகாரம் 612 கிராம் வெள்ளி, அதனுடைய மதிப்பின் பிரகாரம் 1,92,200 ரூபாய் துல்ஹஜ் பிறை 10 ஒரு வருடத்தில் இருக்கிறது என்று சொன்னால், பணமாக இருந்தாலும் சரி பொருளாக இருந்தாலும் சரி, தன்னுடைய தேவைகள் போக பணமாகவோ பொருளாகவோ நகைகளாகவோ வியாபார பொருட்களாகவோ எப்படி இருந்தாலும் 1,92,200 ரூபா கொடுக்குற அளவுக்கு இருக்கிற மதிப்பு நம்மகிட்ட இருக்குதுன்னு சொன்னால் அவர் மீது குர்பானி வாஜிபாகி விடுகிறது. அவர் ஒரு வருஷம் என்ன செய்யணும்? அந்த காசு பணத்தை பாதுகாக்கணும். ஜகாத்துடைய சட்டம் இங்கே வராது, ஜகாத்துடைய நிசாபு தான் வரும். ஒரு வருஷம் அதில் சுற்றி வரணும் பூரணமாகுங்கிற சட்டம் இதில் கிடையாது. துல்ஹஜ்ஜினுடைய அந்த நாட்கள் பிறை 10 நம்மிடத்தில் 1,92,200 ரூபாய் மதிப்புள்ள பொருள் இருக்குது, வீட்டில் இருக்குது. நம்முடைய தேவைகள் போக ஒருத்தர் 3 காரு வச்சிருக்கிறாரு, ஒரு காரு தான் அவருடைய தேவை, பாக்கி 2 காரும் அந்த 1,92,200 வந்துடும். எனவே தன்னுடைய தேவைகள் போக எப்படி பொருளாக இருந்தாலும் சரி, வியாபார பொருட்களாகவோ வீட்டு பொருட்களாகவோ எப்படி இருந்தாலும் அவர் மீது குர்பானி என்ன செய்து விடுகிறது? வாஜிபாகி விடுகிறது. அதே போல் மிக முக்கியமாக ஒரு ஆடு ஒரு குடும்பத்துக்கு போதுமா அப்படிங்கிற விஷயத்தை வருஷம் நாம் சொல்கிறோம். வருஷம் பல அன்பர்கள் அந்த கேள்வியை கேட்கிறார்கள். ஹனஃபி மதுஹபை பொறுத்த வரைக்கும் குர்பானி ஒவ்வொருவரின் மீதும் தனித்தனியாக கடமையாகும். தனித்தனியாக சொத்து மதிப்பு வச்சிருக்கிறவங்களுக்கு 1,92,200 ரூபா மதிப்புள்ள சொத்து மதிப்பு வச்சிருக்கக்கூடியவர்களுக்கு தனித்தனியாக கடமையாகும். ஒவ்வொருவரும் தனித்தனியாக குர்பானி கொடுத்தாக வேண்டும். குர்பானி கொடுக்கிறது வாஜிப், கட்டாயம். நினச்சா விரும்பினா கொடுத்துக்கலான்னு இல்லை, கட்டாயமாக கொடுக்கணும். ஆடு கொடுக்க முடியலன்னா குறைந்தபட்சம் ஒரு மாட்டில் 7 பங்கில் ஒரு பங்காவது என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய குர்பானியை நிறைவேற்ற வேண்டும். குர்பானி கொடுக்கறது வாஜிபுன்னு சொல்லும்போது பல பேர் எனக்கு கடன் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, என் மேலே குர்பானி கடமையான்னு கேட்குறாங்க. கடமை இல்லை என்றாலும் கூட ஒரு கூட்டுக்கு ஒரு 5,000 ரூபா 6,000 ரூபா செலவு செய்யாத நாம் நம்முடைய மற்ற தேவைகளுக்காக வேண்டி 10, 15, 20, 50 எல்லாம் நாம் செலவு செய்கிறோம். கடன் வாங்கியாவது செலவு செய்கிறோம். ஒரு எங்கேயாவது ஒரு டூருக்கு ஒரு சுற்றுலாவுக்கு போயிட்டு வந்தால் 25,000 ரூபா அவுட்டு. அதை பற்றி நாம் கடன் கஷ்டங்கிறது யோசிக்கிறது இல்லை. குர்பானி மார்க்கத்தினுடைய கடமைன்னு வந்த உடனே 6,000 ரூபா நாம் செலவு பண்ணணுமா, ஒரு 7,000 ரூபா கூட்டுக்கு நாம் செலவு பண்ணணுமாங்கிற எண்ணம் நமக்கு வந்து விடுகிறது. அதனால் நான் அன்போடு கேட்டுக்கொள்வேன், வாய்ப்பு இருக்கக்கூடியவர்கள் கடன் வாங்கி கொடுக்கணுங்கிறது கட்டாயம் இல்லை என்றாலும் கூட வாய்ப்பு இருக்கக்கூடியவர்கள் அதை கொடுத்து விட வேண்டும். யாருக்கு அது கடமையாகி விடுகிறதோ அவர்கள் கட்டாயமாக அதை கொடுத்தாக வேண்டும். அதில் எந்த விதமான தளர்வும் இல்லை என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். கொடுக்கப்படக்கூடிய அந்த பிராணி நல்ல திடகாத்திரமான பிராணியாக, நல்ல பிராணியாக இருக்கணும். ஆடாக இருந்தால் 1 வருடம் பூர்த்தியாக இருக்க வேண்டும், மாடாக இருந்தால் 2 வருடங்கள் பூர்த்தியாக இருக்க வேண்டும். நல்ல பிராணிகளை தர வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லிமு லஹாயாக்கும் ஃபஇன்னஹா அல ஸிராத்தி மதாயாக்கும். நல்ல பிராணிகளை குர்பானி கொடுங்க, அது ஆகிரத்திலே ஸிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை நீங்கள் கண்ணியமாய் கடப்பதற்கு உதவும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதனால் நம்முடைய ஸிராத்துல் முஸ்தகீம் பாலத்தில் நாம் சவாரி செய்வதற்கு, நாம் கடப்பதற்கு ஒரு நல்ல பிராணியாக நாம் இந்த உலகத்திலே அதை தயார் செய்து வைத்துக் கொள்ள வேண்டும். ரொம்ப ஒல்லியான ஆடு கொடுக்கிறது, கொம்பு முழுமையான முறையிலே உடைந்த ஆடுகளை கொடுப்பது, சில ஆடுகள் மார்க்கத்தில் கொடுக்கக்கூடாது என்று தடை செய்யப்பட்டிருக்கிறது. அது மாதிரியான பிராணிகளை நாம் கவனத்தில் வைத்து அந்த பிராணிகளை ஒதுக்கி வைத்து விட்டு நல்ல பிராணிகளாக நாம் என்ன செய்ய வேண்டும்? கொடுக்க வேண்டும். நம்முடைய துல்ஹஜ்ஜினுடைய பகலுடைய இபாதத்துகளாக இருக்கட்டும், அரஃபாவினுடைய நோன்பு, ஹஜ்ஜினுடைய கிரியைகள், குர்பானுடைய விஷயங்கள், இவை அனைத்தும் அல்லாஹ்விடத்திலே பெரிய மகத்துவத்திற்குரிய ஒரு இபாதத்தாக எதிர்பார்க்கப்படுகிறது என்கிற காரணத்தினால் இவை அனைத்தையும் மார்க்கத்தினுடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு
நல்ல முறையிலே இஹ்லாஸான முறையிலே நிறைவேற்றுவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். குர்பானி சம்பந்தமான உங்களுடைய சந்தேகங்களை ஏராளமான மார்க் அறிஞர்கள் இருக்கிறார்கள், அவரிடத்திலே கேட்டு தெளிவு பெற்று நல்ல முறையிலே நீங்கள் குர்பானியினுடைய காரியங்களை நிறைவு செய்ய வேண்டும். ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா துல்ஹஜ்ஜினுடைய மாதத்தை கண்ணியப்படுத்திய நல்லடியார்களில் அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கியருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.